இந்த சிறுசுகளுக்கெல்லாம் குடல் உழுகுதுன்னு சொல்கிறாங்களோ அது எப்படி அமத்த கண்டுபிடிப்பேன்? வாந்தி வரு தண்ணியை குத்தி விட்டு நீரி விட்டு இப்படி எடுத்து போட்டு கணக்கு பண்ணி தட்டி விட்டான்னா கணக்கு அதில் விழுகுது அது நல்லா போகுது. இன்னைக்கு 2 தரம் போட்டுட்டு வந்துடுவேன். நல்லா போச்சா? நல்லா போச்சு. 2 நாளே நல்லா போச்சுட்டேன். அப்புறம் வந்தியாதான் நல்லா குளிக்க கணக்காக அது அப்புறம் பகுதிக்கு நின்று போகும். எத்தனை தட்டி நல்லா போச்சு. எப்படி வெறு வகுத்தில் தட்டணுமா? வெறி வகுத்தில் எண்ணெய் தொடச்சி வெறி வகுத்தில் தான் தேங்காய் நெய்யில் நல்ல நெய்யில் எந்தரம் கட்டினா நல்லா போயிடுது. எனக்கே நல்லா போச்சு. இன்றைக்குமோ எந்தெந்த பக்கம் எந்த போய் கட்டி அந்த குழந்தைக்கு நல்லானா அங்கேயே தான் போய் வாங்கணும். வேறு பக்கம் வாங்கினா நல்லா செல்லாது. அந்த கட்டின பக்கம் தான் கட்டணும். எங்கெங்கேயோ போய் வாங்கிட்டு வராங்களே குழந்தைக்கு நறுக்கு கட்டுனேன் எந்தரம் கட்டினேன். அந்த கட்டின பக்கம் தான் போய் கட்டி அது எது கட்டுறது? கட்டினாட்டா அது ஒதுக்குது. தான் போய் கட்டணும். அது எப்படி ஏதாச்சும் அறிகுறி தெரியுமா? அவங்களுக்கே தெரியும். காய்ச்சல் எல்லாம் என்ன திருநூறு மந்திரிக்கிறதுலையே தெரியுமாம்மா. வந்துருச்சு எந்தரம் கட்டி திருநூறு போட்டு கொண்டு போய் நெத்தியில் விட்டு தலைமையில் வச்சு தட்டல் முடி சொல்லுவாங்க. அது நல்லா போயிடும். இல்லை குழந்தைகளுக்கு வர்றது எப்படி தெரியும்? என்னத்துக்கு கட்டுறாங்க போய்? ஏங்க கண் சுட்டு மாதிரி நட்டுக்கிட்டு நிற்கி நாக்கெல்லாம் வளர்ந்து போகுது. சோர்ந்து போகுது பூரா. அப்படி இருந்தால் போய் கட்டலாம். ஆமாம். காய்ச்சல் அப்புறம் தான் போய் கட்டுறது வாழ வைக்கணும்.